இயக்குனர் நெல்சன் அவர்கள் தளபதி விஜய் வச்சு 2022 பீஸ்ட்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ தான். படம் சரியா போலதான். உண்மையா சொல்ல போனா கலெக்ஷன் வைஸா ஓகே தான். ஆனா ஓவராலா பார்த்தா படம் சரியா போல. இதனால டைரக்டர் நெல்சனுடைய கேரியர்ல ஒரு மிகப்பெரிய அடிங்க. அதுக்கு முன்னாடி டாக்டர் படம் பண்ணாரு, நல்லா போச்சு. பீஸ்ட் படம் சரியா போகாதனால மிகப்பெரிய டவுன் ஆயிடுச்சு அவருடைய கேரியர்ல. அப்படி இருக்கும்போது ரஜினி சாரை வச்சு ஒரு படம் பண்றதுக்காக ஒரு கதை எழுதுறாரு. அந்த கதை தான் ஜெயிலர் படம். அந்த கதை எழுதிட்டு அவர்கிட்ட கதை சொல்லலான்னு தயாராகிறாரு. ஆனா அவருக்கு சுத்தமா மனசே வரல. ஏன்னா பீஸ்ட் படமா சரியா போகலையே. நம்ம இந்த படத்தோட கதை எழுதிட்டு ரஜினி ஒரு மிகப்பெரிய ஸ்டாரு, அவர்கிட்ட சொன்னா எங்க பீஸ்ட் படம் சரியா போகாதனால காரணத்தினால நம்ம கதையை நிராகரிச்சோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தயக்கத்துல அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த சமயத்துல இந்த விஷயத்த கேள்விப்பட்டு நம்ம தளபதி விஜய் அவர்கள் நெல்சனை பக்கம் கூப்பிட்டு, நீ கவலைப்படாம தைரியமா போயிட்டு ரஜினி சார்ட்ட கதை சொல்லு, கண்டிப்பா அந்த கதை ஓகே ஆகும், கதை நல்லா இருக்கு, படம் ஓகே ஆயிட்டு மிகப்பெரிய வெற்றி அடையில விஜய் அவர்கள் ஆறுதல் சொல்லியிருக்காரு. உடனே நெல்சன் அவர்கள் நேரா ரஜினி சார்ட்ட போயிட்டு கதை சொல்லியிருக்காரு. ரஜினி சாருக்கும் கதையை கேட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிட்டு ஜெயிலர் படம் பண்றாங்க. அந்த படம் எவ்வளவு பெரிய ஹியூஜ் சக்சஸ் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பா இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு நம்ம அனிருத்துடைய மியூசிக் மிக மிக முக்கியமான காரணம். எவ்வளவுக்கு எவ்வளவு கெரியர்ல ஃபால்ல இருந்தவரோ நெல்சன் அவர்கள் இந்த ஜெயிலர்ன்ற ஒரு படத்து மூலியமா மறுபடியும் கெரியரோட உச்சத்துக்கு போயிட்டாரு. இதுதான் வந்து சினிமால நேரம் நிறுத்து. ஒருத்தன் அதெல்லாம் பாதாளத்துக்கு போவான், ஒருத்தர் டாப் கியர்லயே போவான். இதுதான் சினிமாவுடைய ஒரு மேஜிக் சொல்லலாம். இப்ப நெல்சன் அவர்கள் பயங்கர பீக்ல இருக்காரு. அடுத்து ஜெயிலர் 2வும் தயாராகிட்டு இருக்கு. உங்களுக்கு ரஜினி சார் நடிப்புல வந்த ஜெயிலர் படம் எந்த அளவுக்கு பிடிக்கும், குறிப்பா நெல்சனுடைய மேக்கிங் ஜெயிலர் படத்துல எந்த அளவுக்கு பிடிக்கும், கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.